ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதுபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசடையாமனைத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. பரமபுருஷார்த்தம் என்பது எம்பெருமானுடைய அடியவர்களுடன் நாம் சேர்ந்து இருப்பதுதான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ரீவைஷ்ணவ தத்துவம். அதை சாதிக்கிறார் போன பாசுரத்திலே, 3வது பாசுரத்திலே, திருவாசிரியத்திலே. தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள் ஊழிதோவாதே. எம்பெருமானுடைய பரத்துவம், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஒரு திருமேனி, இது எல்லாம் இருக்கு. இது எல்லாத்திலையும் ஈடுபட்டு எம்பெருமானுடைய போக்கியத்துவம் அப்படின்னு இருக்கு. அதிலையும் ஈடுபட்டு அதனுடைய பலனாக நாம் பெற்றுக்கொள்வது என்ன என்றால், தனிமா தெய்வத்தை அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள் அப்படின்னு. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அடியவர்களுக்கு நாம் ஆளாக அடியவர்களாக இருப்பது நமக்கு நடக்குமா அப்படிங்கிற. இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள்ங்கிறதுக்கு எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள் சாய்ச்சிருக்கா. இனிமேலாவது நாம் எம்பெருமானுடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்க வேணும். அதாவது இத்தனை நாளா இல்லைன்னு அர்த்தம், இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா இல்லை. இந்த ஜென்மத்திலாம் இருந்தோமா அப்படின்னா எம்பெருமானுக்கு தாசனா இருந்தோம், ஆனா தாசதாசனா இருந்தோமா, தாசானுதாசனா இருந்தோமா? அப்ப இனியாவது நாம் ஆளாகவே இசையுங்கொள் அப்படின்னா அவனுக்கு ஆள் என்பதே சொரூப நிரூபகமாக கொண்டு, நீ யார் அப்படின்னு கேட்டா நான் அவருடைய தாசன் அப்படின்னு சொல்லும்படியாக, நான் உம்முடைய தாசன் அப்படின்னு சொல்லும்படியாக இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள் ஊழிதோரூழி ஓவாது. எத்தனை காலம் ஆனாலும் அவருடைய சொரூப தாசனாகவே நாம் இருக்கும்படி அமையாதோ என்பதாக ஒரு அழகான புருஷார்த்தத்தை, எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய புருஷார்த்தத்தை 3வது பாட்டிலே சொன்னார். 4வது பாசுரம் இப்பொழுது பார்க்கணும். ஊழிதோரூழியோவாது. சரி, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடியவர்களாக, அடியவர்களுக்கு தாசனாக நீர் இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்பொழுது நீர் என்ன பண்ண போகிறீர்? அவர்களுக்கு அடியவர்களாக இருந்து கொண்டு நீர் என்ன பண்ண போகிறீர்னா அவர்களுக்கு வேண்டிய சககாரங்கள் எல்லாம் பண்ண போகிறேன். அது இருக்கட்டும், நீங்கள் 2 பேருமாக சேர்ந்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஏன்னா அடியவர்களாக இருக்கும்போது அவருக்கு வேண்டிய காரியம் நாம் செய்கிறோம். அப்ப நம்மை கொண்டு அவர் காரியம் சாதிச்சுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ கொஞ்ச காலம்.
ஏதோ ஒன்றும் 24 மணி காலமா பண்ணிட்டு இருக்க போறோம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் 2-3 காரியம் செய்வோம், அப்புறம் தாசன் சொல்வோம், வந்துருவோம். ஆனால் அதிலே உங்களுக்கு புருஷார்த்தமாக எதை நினைக்கிறீர்கள் அப்படின்னா, அப்போ அவருடன் கூட சேர்ந்து இருந்து அவருக்கு அடியராக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பரம புருஷார்த்தத்தை இந்த 4வது பாசுரத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது அப்படிங்கிறது பரம புருஷார்த்தம். பரமபுருஷார்த்தம்னா பாக்கியத்துக்கெல்லாம், அதாவது பேரு பெற்றுக்கெல்லாம் பேரு, மோட்சத்தை காட்டிலும் பெரிய பேரு. இதை சொல்றவர் யாருன்னா பெரியாழ்வார் தான் சொல்லணும், அழகா இருக்கும், நமக்கே தெரியும். ஒரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பல்லாண்டு பாடுவதிலே ஆரம்பித்தார். பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதிலே ஆரம்பித்தார். ஆரம்பித்து கடைசியில பாசுரத்திலே முடிக்கும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு பல்லாண்டு அப்படின்னு ஒரு 11 பாசுரம் சாதிச்சிருக்க. அந்த பல்லாண்டு பாடுறவாளுக்கு என்ன பலன்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு பாடுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இந்த 10 பாட்டு பாடினாலுக்கு ஒரு பலன் சொல்லணும் இல்லையோ, கடைசியில 11வது பாட்டுல பலஸ்ருதி அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. இங்க பல்லாண்டுல 12 பாட்டு மொத்தம், 11 பாட்டு ஆனோடனே 12வது பாட்டு பலஸ்ருதி சொல்ற. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை தாருங்கவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று அமின்றுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. இந்த பல்லாண்டு 10 பாட்டு பாடினவர்கள் அல்லது 11 பாசுரம் பாடினவர்களுக்கு பலன் கடைசியில என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அவர்கள் பல்லாண்டு காலம் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற. பல்லாண்டு பாடுவதே பிரயோஜனம். அது இன்னைக்கு நாளைக்குன்னு மட்டும் இல்லாமல் பல வருஷ காலங்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே அப்படின்னு. பரமாத்மனை சூழ்ந்திருந்து பல வருஷ காலம் பல்லாண்டே ஏத்திருத்துவர், பல்லாண்டே பாடிக்கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஆக பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடுவதிலேதான் எத்தனை ஊற்றம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பலனாக சொல்லும் போது கூட அந்த பல்லாண்டு பாடுவதையே பலனாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த பாசுரத்துக்கு உபபிரம்மணம் போல, இந்த பாசுரத்துக்கு விளக்கம் போல சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்திலே கருதியில அங்கேயும் அருளி செய்கிற விஷயம் என்ன என்று கேட்டால், ஸ்ரீவைகுண்டத்திலே போய் அங்கே, அதாவது மோட்சம்தான் பரமபுருஷார்த்தம், ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பெருமாளை சேவிக்க போறோம், அங்க போய் என்ன பண்ண போறீர்கள் அப்படின்னு கேட்டான்னா, பண்ணில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படிங்கிற. ஸ்ரீவைகுண்டத்துல போய் நாங்கள் விண்ணிலே இருப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவேன், அங்கே போய் இருக்கக்கூடிய நீங்கள், நாம் அங்கே போய் வேதங்கள் எல்லாம் பாடுவோம். அது மட்டும் அல்லாமல் தமிழ் பாட்டுடன் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்போம், பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. ஆக இந்த பெரியாழ்வார் பாசுரத்தினுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், பல்லாண்டு காலம் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேயும் போய் அங்கேயும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு தாற்பயத்தை சுவாமி தேசிகன் சாதித்தார். அந்த மாதிரி ரீதியில பாகவதர்களோடு கூட சேர்ந்து இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, பல்லாண்டு பாடுவதுதான் பிரயோஜனம். எம்பெருமானுடைய திருவடிக்கு நாங்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்போம், பல வருஷ காலமும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்போம். 4 பாகவதால் கூட சேர்ந்தான்னா, 4 ஸ்ரீவைஷ்ணவால் கூட சேர்ந்தா என்ன பண்ணுவோம்னா, ஒரு சோத்த பாடம் சொல்லுவோம், ஒரு சேவா காலம் பண்ணுவோம், ஒரு கோயில போய் ஏதாவது கைங்கரியம் பண்ணுவோம். இதுதானே நாம் பண்ண போறோம். ஆக இந்த பல்லாண்டு பாடுவதுதான் நமக்கு பரம பிரயோஜனம். ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்ற, உத்தமர்களுக்கு ஏன் செய்வாரே அப்படிங்கிற. நீ பாகவதர்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ண போகிறாய்? ஒரு பாகவதர்களுக்கு வேண்டியதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டா, பகவத் கதைகளை பரஸ்பரம் சொல்லிக்கொண்டு பகவத் குண அனுபவங்களை பரஸ்பரம் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் அதிலே சந்தோஷத்துடனும் உள்ளிலே உருகி இருப்பவர்களாகவும் இருப்பதை காட்டிலும் வேற உத்தமர்களுக்கு நீர் வேற என்ன சொல்ல போகிறீர், வேற என்ன உபகாரம் செய்ய போகிறீர்? ஒரு பாகவதர் மற்றொரு பாகவதருக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்கும் இல்லையோ, இந்த பாசுரத்தை வைத்து அடியன் வேடிக்கை ஒரு விஷயம் சொல்ற வழக்கம். ஒரு பாகவதர் மற்றொரு பாகவதற்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்ன என்று கேட்டால், அவரை அழ வைக்க வேணும் அப்படின்னு. அழ வைப்பது அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்து அழ வைப்பது இல்லை, பகவத் குணங்களை சொன்னால் அவர் அழுவார். அதனால பகவத் குணங்களை சொல்லி அவரை அழ வைப்பதுதான் செய்ய வேண்டிய உபகாரம்
அப்படின்னு பாகவதர்கள் பரஸ்பரம் செய்து கொள்ளக்கூடிய உபகாரம் அப்படின்னு சொல்றார். அந்த ரீதியிலே நாங்கள் ஊழிதோர் ஊழி ஓவாதேன் பல வருஷங்கள் பாகவத தாசர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆழ்வார், அப்படி இருப்பதற்கு எங்களுக்கு வாய்க்குமோ அப்படின்னு ஆசைப்பட்ட ஆழ்வார், அதனுடைய பலனாக என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அதே ஊழிதோர் ஊழி ஓவாதே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து. திருப்பாவையிலே நாச்சியார் சாதிக்கும் போது பல்லாண்டு இசைப்பாரே அப்படிங்கிறார். அதாவது கண்ணன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் மார்கழி நோன்பு இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ என்னென்ன வேணும் என்பதை ஒரு அழகா லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். அதுல மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆரம்பித்த பாசுரத்துல ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள், நல்ல சங்கங்கள் வேணும். பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே, நல்ல பறை வேணும். பல்லாண்டு இசைப்பாரு, எங்களோட கூட பல்லாண்டு பாடுவதற்கு 10 பேர் வேணும். அப்புறம் கோல விளக்கு வேணும். கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருள், இவை எல்லாவற்றையும் நீ அருள் செய்ய வேணும் அப்படிங்கிறார். அப்ப நாச்சியார் பாடும்போது பல்லாண்டு இசைப்பார் 10 பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இதை நாச்சியார் ஏன் கேட்கிற? பெருமாள் கிட்ட போய் என்ன வேணும் என்ன வேணும் கேட்டா இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம். கைங்கரியம் பண்றானா கைங்கரியத்துக்கு வேண்டியது வேணும் அப்படின்னு. உங்காத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்டா ஏதோ ஒண்ணு எங்காத்து பெருமாளுக்கு இதை கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. ஆனால் நாச்சியார் பல்லாண்டு இசைப்பார் 10 பேர் வேணும் அப்படிங்கிறார். ஏன் கேட்கிறாருதான் கேட்டா பெரியாழ்வார் பெண்ணானபடினாலே கேட்கிறார். அவருக்கு அந்த பல்லாண்டு இசைப்பாருக்கிட்டதான் அவருக்கு ருச்சி. அப்படி பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு அவரே பல்லாண்டு என்று பவித்திரனை அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். பல்லாண்டு பாடுவதே உபாயம், பல்லாண்டு பாடுவதே புருஷார்த்தம், பல்லாண்டு பாடுவதே கைங்கரியம் அப்படின்னு இருக்கிறவர். அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நானும் இந்த செல்வனை போல, செல்வநம்பின்னு ஒருத்தர் இருந்தாராம் இங்க பெரியாழ்வாருக்கு வேண்டியவராக. செல்வநம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை இந்த பாசுரத்துல சொல்ற பெரியாழ்வார். அந்த செல்வநம்பி போல நான் அப்படிங்கிற அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டி, திருக்கோட்டியூர்ல இருக்கார். அணி கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படி. நாங்க என்ன பண்ண போறோம் கேட்டா நானும் செல்வநம்பியும் நல்வகையா நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே, உன்னையே பல்லாண்டு பாடுவேன் நான் அப்படி செல்வநம்பியோடு சேர்ந்து இருந்துன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரியாக இந்த செல்வநம்பியை பத்தி பெரியாழ்வார் பின்னையும் ஒரு இடத்துல சொல்ற. ஆக பெரியாழ்வாருக்கு அவர்கிட்ட அத்தனை ஒரு அபிமானம் இருக்கு என்பதாக தெரிகிறது. அப்போ ஊழிதோறு ஊழி பல வருஷங்கள் பாகவதர்களோடு சேர்ந்திருந்து பல்லாண்டு பாடுவதே நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் 4வது பாசுரம். அதிலே பெருமானுக்கு எதுக்காக பல்லாண்டு பாட வேணும் என்றால் அவன் செய்திருக்கிற பரம உபகாரத்துக்காக பல்லாண்டு பாட வேணும். எந்த உபகாரத்துக்காக அப்படின்னா எத்தனையோ உபகாரம் இருக்கட்டும், முதல்ல நம்ம சிருஷ்டி தாண்டியா அந்த உபகாரத்துக்கு முதல்ல பாடணும். ஊழிதோர் ஊழியோவாது வாழியவென்று யாம் தொலை செய்யும் கொள் யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல்வரும் பெரும்பாழ் காலத்து இரும் பொருட்கெல்லாம் அரும் பெறல் தணிவித்து ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுவினை ஈன்று முக்கநீசனோடு தேவுபத நுதலீர் மூ உலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் மாமுதலடியேன்னு பாசுரம். இங்கே திருவாசிரியம் பாசுரங்கள் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும் இல்ல. இப்ப 4வது பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். 7 பாசுரம் தான், ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஊழிதோர் ஊழியோவாது வாழியவென்று யாம் தொழ இசையும் கொள். ஊழிதோர் ஊழி, எத்தனை ஊழி காலம் கல்ப காலங்கள் ஆனாலும் அதிலே நாங்கள் வேண்டுவது வாழிய என்று யாம் தொழ. வாழிய அப்படின்னு சொல்லணும். எம்பெருமானே வாழி வாழி அப்படின்னு வாழ்த்திக் கொண்டே நாங்கள் தொழும்படி அந்த கைங்கரியம் செய்யும்படியாக இசையும் கொள் அங்கீகரிப்பானா, அந்த பாக்கியம் எங்களுக்கு வாய்க்குமா. ஊழிதோர் ஊழி ஓவாது, ஊழிதோர் ஊழி காலத்திலும் ஓவாதுன்னா ஓயாமல் அர்த்தம். அந்த காலத்திலையும் என்ன பல்லாண்டு பாடுவீரா, நான் பாடுவீர்னா எப்ப பாடுவேன்னா வருஷத்துக்கு ஒரு தரம் பாடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தரம் பாடுறதோ மாசத்துக்கு ஒரு தரம் பாடுறதோ இல்லை, ஓயாமல் இதையே பாடிக்கொண்டிருப்போம். ஊழிதோர் ஊழியோவாது வாழிய என்று யாம் தொழை செய்யும் கொள். வாழிய வாழிய என்று நாம்
தொழ மங்களாசாசனம் செய்து ஸ்துதிக்க இசையுங்கொள் எங்களுக்கு வாய்க்குமோ, எம்பெருமான் அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு செய்வானா அப்படின்னு பாகவத சம்சர்க்கத்தினுடைய பரம பிரயோஜனத்தை அருளி செய்கிறார். எப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அப்படிங்கறது ஆரம்பம். அவனுடைய திருவடி சேவடி செவி திருக்காப்பும் தானே பாடினார். அது மாதிரி இந்த திருவடியை சொல்ல போகிறார். யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல்வரும் பெரும்பாழ் காலத்து. ஆதி காலத்திலே யாவகை உலகமும் யாவரும் இல்லை, எந்த வகையான உலகமும் எதுவுமே இல்லை. பூ உலகம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, மேலுலகம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, சத்தியலோகம் வரைக்கும் என்னென்ன லோகம் பிராகிருதத்துல சொல்றாங்களோ எந்த உலகமும் இல்லாத மேல்வரும் பெரும்பாழ் காலத்து. அப்படி மேல் வரும்னா முன்னாடி இருந்தான்னு அர்த்தம். முன்னாடி இது மாதிரி, அதாவது பிரளய காலம் ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா, சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி திபரார்த்த வருஷ காலம் பிரளய காலமே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பெரும்பாழ் காலத்து மிகவும் நீண்டு இருந்த ஒரே பாழ் பிடித்த ஒரு காலம். ஒரு சிருஷ்டியும் கிடையாது, யாருக்கும் ஒரு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த காலத்திலே இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தனிவித்து, அங்கே இரும்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை இல்லாத ஜீவராசிகள், எண்ணற்ற ஜீவராசிகள், அவர்களாலே அடைவதற்கு அருமையாக இருக்கக்கூடியவன், ஒரு தனி வித்து, ஒரு தனி காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பார்த்தான் இத்தனை ஜீவராசிகளும் நம்மை அடைய முடியாமல் இருக்கின்றனவே, அடைவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிருஷ்டி தான் பண்ணணும், வேற வழி கிடையாது இல்லையா. சிருஷ்டி பண்ணி அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தனி வித்து. அரும்பெறல்னா பெறல்னா பெறுவதற்கு அருமையான, தனி வித்து தனி காரணமாக இருக்கக்கூடியவன். ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை ஈன்று. ஒரு தானாகி அவன் ஒருவன் தான், வேற யாருமே கிடையாது என்று சொல்லும்படியாக தானே நின்று இருக்கக்கூடியவன். தெய்வ நான்முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவை சிருஷ்டித்து அந்த பிரம்மாவையே கொழுமுளை அப்படின்னு ஒரு அங்குரமாக சிருஷ்டிக்கிறானாம். அதாவது என்ன, கொழுமுளைனா பூர்ணமான அங்குரம், விதையிலிருந்து வரக்கூடிய ஒரு முளை போல. முளை வந்து அப்புறம் மரமாகுங்கிற மாதிரி அதிலிருந்து நான்முகன் கிட்டிருந்து எல்லாருமே மேல வரப்போகிறார்கள் என்கிறபடியான ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை ஈன்று முக்கன் ஈசனோடு தேவு பல நுதலி. முக்கன் ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், அவனோடு கூட இன்னும் பல 3 கண்களை உடைய ருத்ரன், அவனோடு கூட தேவு பல தேவதைகளை எல்லாம் ஈன்று, எல்லா தேவதைகளையும் படைத்து, பிரம்மாவை படைத்து, பிரம்மா மூலமாக இன்னும் பிற தேவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரையும் படைத்து, முக்கனீசனோடு தேவு பல நுதலி. நுதலி அப்படின்னா சங்கல்பித்துன்னு அர்த்தம். அதாவது படைத்து அப்படிங்கிறது சங்கல்பித்துங்கிறது ஒண்ணு. நமக்கு 2, சங்கல்பம்னு ஒண்ணு, அப்புறம் செய்யறதுன்னு ஒண்ணு. ஏன்னா சங்கல்பிச்சா நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால 2 இருக்கு. எம்பெருமானுக்கு சங்கல்பித்துனா நடத்தின்னு அர்த்தம், அதை முடிவு வச்சு சத்திய சங்கல்பகா அப்படின்னு இருக்கிறபடினால. அதனால தேவு பல நுதலி அப்படிங்கிற பல தேவர்களை எல்லாம் சிருஷ்டித்துன்னு சொல்லல, பல தேவர்களை எல்லாம் சங்கல்பித்து அப்படின்னா அவர்கள் எல்லாம் வரவேணும் என்பதாக எம்பெருமான் சங்கல்பித்து. முக்கனீசனோடு தேவு பல நுதலி உலகம் விளைத்த உந்தி. அப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் உலகம் எல்லாவற்றையும் விளைத்த உந்தி. இது அத்தனையும் சிருஷ்டிச்சது பெருமாள்னு கூட சொல்லல, இது அத்தனையும் சிருஷ்டிச்சது பெருமாளுடைய பெரிய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அவயவமான நாபிக் கமலம் அப்படின்னு. அந்த நாபிக் கமலத்தை தானே முதல்ல பார்த்த பத்மநாப பெருமாள் தானே பார்த்தோம். அதனால திருவாசீரியத்துக்கு அவர்தான் விஷயம். அத உலகம் விளைத்த உந்தி அப்படின்னு. அப்ப தன்னுடைய ஒரு திரு நாபிக் கமலத்திலிருந்து உலகத்தையும் சிருஷ்டித்தான். மாயக்கடவுள் மாமுதல் அடியே. அப்படிப்பட்ட பெருமா மாயக்கடவுள் ஆச்சரியமான எம்பெருமான் முதல் அப்படின்னு முதல் பரமகாரண பூதனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகள், அந்த திருவடிகளை ஊழிதோர் ஊழி ஓவாதே வாழியவென்று யாம் தொட இசையும் கொள்னு அதை இங்க வச்சுக்கணும். அந்த திருவடிகளை ஊழிதோர் ஊழி காலத்து நாம் தொழுது கொண்டு சேவித்து கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு வாழி என்று சொல்லிக்கொண்டு இருப்பதற்கு வாய்க்குமோ அப்படிங்கிற இது போன பாசத்திலே சொன்ன ரீதியிலே பாகவதர்களோடு கூடி சேர்ந்து இருந்து பல்லாண்டு பாடக்கூடிய வைபவத்தை ஆழ்வார் இந்த பாசரத்திலே சொல்லுகிறார் அப்படின்னா. ஊழிதோர் ஊழியோவாது வாழியவென்று யாம் தொலை விஷயம் கொள்ளும் யாவகை உலகமும் யாவரும் இல்லா
மேல் வரும் பெரும்பாழ் காலத்து இரும்பொருட்கெல்லாம் அரும்பொருள் தனிவித்து ஒரு தானாகி தெய்வனான் முகக் கொழுமுளை என்று முக்கணீசனோடு தேவுபல நுதலி மூலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் மாமுதலடியே. பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறது எதுக்காக கேட்டான்? அவன் செய்த உபகாரத்துக்காக. நிறைய உபகாரம் பண்ணியிருக்கான். பெரியாழ்வார் அழகா சொல்றார், ஒண்ணுக்கும் நான் பல்லாண்டு பாடுறேங்கிற. அதுல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுல சொல்ற, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படியே எனக்கு பிடிச்ச பாசம் ஒண்ணு இருக்கு. நெய் அப்படின்னு, நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானு இச்சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூநொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடையினாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. நான் பெருமாளுக்கு ஏன் பல்லாண்டு கூறுவேன்னா, நெய்யிடை நல்லது, நித்திய நெய்யோடு கூட சாதம் கிடைச்சுன்றது. நல்லதொரு சோறு, சாதாரணமா இல்ல, அங்கங்க வெளியில போய் சாப்பிட்றதெல்லாம் இல்ல, நல்ல பிரசாதமாக, பகவத் பிரசாதமாக நல்லதொரு சோறு, சாத்விகமான ஒரு ஆகாரம், சாஸ்திர ரீதியிலான சாத்விகமான ஒரு ஆகாரம், அதுல நெய்யோடு கூட போக்கியமாக இருக்கும்படியாக, நெய்யுக்குள்ள சாதம் இருக்கும்படியாக நெய்யிடை நல்லதோர் சோறு. அதுக்கப்புறம் நேதமும் அத்தானி சேவகமும், கூட எம்பெருமானோட கூட இருந்து அந்தரங்க கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். சாதம் மாத்திரம் இல்லை, அதாவது சரீரத்துக்கு வேண்டிய சாதம், ஆத்மாவுக்கு வேண்டிய கைங்கரியம். கை அடைக்காய், கையில வெத்தலை பாக்கு, சுகமா இருக்கேன்னு அர்த்தம். வெத்தலை பாக்கு போட்டுருந்தா சுகமா இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? அதனால வாழ்க்கையில ஒரு குறவு இல்லாமல் சௌக்கியம். கழுத்துக்கு பூண், கழுத்துல ஒரு ஆபரணம், காதுக்கு குண்டலம், போகிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு எனக்கு. இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான். கழுத்துக்கு பூண், காதுக்கு குண்டலம்னா நமக்கு இருந்த பெரிய பாக்கியம். ஏன்னா தங்க மேல ஏறிண்டே இருக்கு, இப்ப தெரியுது. அப்ப கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம். அப்புறம் மெய்யிடை நல்லதோர் சாந்தம், சரீரத்தில் நல்ல சந்தனங்கள் போக்கியமா இருக்கிறதுக்காக, சந்தனம் குளிர்ச்சிக்காக தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல. இது எல்லாத்துக்கும் மேல என்னை வெள்ளுயிர்னா நல்லவன் அர்த்தம். என்னை நல்லவனாக ஆக்கியிருக்கார். இத்தனையும் துஷ்டர்கள் போக்கிரிகள்லாம் வச்சுருப்பா, நல்ல சாதம் கிடைக்கிறது, நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுப்பா. ஆனா 4 பேர் நல்லவன் சொல்லும்படி இருக்கணும், அதுதானே முக்கியம். 4 பேருக்கு நல்லவனா இருக்கணும். ஆக இத்தனையும் இருந்து நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல போக்கிய வஸ்துக்கள், தேவையான அடிப்படை வஸ்துக்கள், போக்கிய வஸ்துக்கள், நல்ல குணங்கள். என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல, இப்படி எல்லாம் பண்ணவன் எம்பெருமான். ஆக்கவல்லங்கிற, என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் இல்லையா ஒருத்தர், அவனுக்கு பல்லாண்டு புகழுவனே. அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுவேன். பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு பெரியாழ்வார் அழகா சொல்ற மாதிரியாக, நமக்கு நித்தியமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாரக போஷக போக்கியம் ஒண்ணுக்கும் நாம பல்லாண்டு பாடணும். அப்ப எதுக்கு பல்லாண்டு பாடணும்னா, நித்தியம் இதுக்கெல்லாம் பாடுறோம். ஆனா முதல்ல ஆரம்பிக்கிறது எதுக்குன்னு கேட்டா, சிருஷ்டில இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சிருஷ்டிச்சு வச்சிருக்கான் இல்லையா, சிருஷ்டியில ஆரம்பிச்சுதானே மாத்தி மாத்தி பல ஜென்மம் எடுத்து இப்ப வந்திருக்கோம். சிருஷ்டினே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒண்ணுமே இருக்காது. அதனால 2 பரார்த்த வருஷ காலம் சிருஷ்டி இல்லாம தானே இருந்தது, ஒரே பிரளயம் தானே இருந்தது. அப்ப பெருமாள் எதுக்காக சிருஷ்டிச்சான் அப்படின்னா, ஜீவர்கள் தன்னை அடைய வேணும்னு ஒண்ணு, 2வது அதாவது அனுபவிக்கிறத அனுபவிக்கணுமோ இல்லையோ, அனுபவிக்காம இருக்கக்கூடாது. அதனால எம்பெருமான் சிருஷ்டிச்சான். அனுபவிக்காம அப்படியே தூங்குற குழந்தை மாதிரி தான். தூங்குற குழந்தை தூங்கிட்டே இருந்தா அம்மா எழுப்பி பால் போட்டுவா, ஏன்னா பசியோட தூங்குறது அப்படின்னு. அந்த மாதிரி அனுபவிக்காம எல்லாம் அப்படியே ஜீவர்கள்லாம் இருக்காளே அப்படிங்கிறது. நீ பெரியவாச்சாமல்லி அழகா ஒரு விஷயம் சொல்றார். சரி, அப்படியானா ஏன் பிரளயம் நடத்தினார் அப்படின்னா, சிருஷ்டியே இருக்கலாமே அப்படின்னா, அப்போ சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற குழந்தை அம்மா தூங்க பண்ற, ஏன்னா தூங்கணும், தூங்கினாதான் நல்லது. தூங்குற ஏன்னு கேட்டா, இல்லாட்டா கால் வலிக்கும் அப்படிங்கிற அறிவு. அந்த மாதிரி பெரியவாச்சாமல்லி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி பெரியவாச்சாமல்லி என்ன சாதிக்கிறாருன்னா, தொடர்ந்து இப்படியே இருந்துன்னா என்ன ஆகும் கேட்டா, இவன் நிறைய பாப்பங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா, அதனால அந்த வாசனையினால தொடர்ந்து பாப்பமே வந்துடும். அதனால கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடும், ஒண்ணும் வேண்டாம், அந்த டச் விட்டு போயிடும். டச் விட்டு போன அப்புறம் நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு 2 பரார்த்த வருஷ காலம் இருந்தாதான் டச் விட்டு போகும் போல இருக்கு, இல்லாட்டா விட்டு போகாது போல இருக்கு. அதனால 2 பரார்த்த வருஷ காலம் பண்ணி ஒரு டச் எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் விட்டு போயிடுது. பழைய வாசனை எல்லாம் விட்டு போன அப்புறம், ஓரளவு மொத்தமா விட்டு போகாது, ஓரளவு விட்டு போன அப்புறம் அதுக்கப்புறம் சிருஷ்டிச்சு வேதத்தை கொடுத்து
நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து இனிமே பண்ணு அப்படிங்கிறானா. வாசனைங்கிறது எப்பவுமே இருக்குன்னா கூட பெரிய அளவு, அதாவது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய வாசனைங்கிறது வேற இல்லை. நித்தமே பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அந்த வாசனை வேற. 10 வருஷம் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் பண்ணாருன்னா அப்ப வாசனையினுடைய வீரியம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார், தொடர்ந்து வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர். நடுவில் பாம்பே போயிட்டார். பாம்பே போறவாள்லாம் கிட்டத்தட்ட மறக்கிறதுக்கு தான் போறான்னு தோன்றது. இது வேடிக்கைக்கு சொல்றேன், வேற காரியமானா மறந்து போச்சு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்புறம் மெதுவா ஆரம்பிக்கிறோம். பழசு அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த வீரியத்தை குறைப்பதற்காகத்தான் அந்த பிரளயம் நடத்தானா எம்பெருமான். அதுக்கப்புறம் சிருஷ்டி அப்படின்னு வரும்போது, சிருஷ்டி எதுக்காக பண்றான்னு கேட்டான்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை நம்ம போன பாசுரத்திலேயே பார்த்தோம். அப்போ எம்பெருமான் சிருஷ்டி பண்ணாட்டா நாம்னு ஒண்ணு கிடையாது. இப்போ பிரளய காலத்துல எப்படி இருந்தோம், அப்போ இதுல இருந்து எம்பெருமானுடைய உபகாரத்தை ஆரம்பிக்கணும். அப்ப இந்த சிருஷ்டி எத்தனை அழகான விஷயம் அப்படிங்கறத இப்ப சாதிக்கிறார். ஊழிதோர் ஊழி ஓவா, அதுக்காக பல்லாண்டு பாடணும். ஊழிதோர் ஊழி ஓவாது வாழியவென்று யாம் தொழை விஷயங்கொள் ஊழிதோர் ஊழி பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறார். இப்ப அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். பெரியாழ்வார் நீர் பல்லாண்டு எப்படி பாடுவீர், எத்தனை நாள் பல்லாண்டு பாடணும் அப்படின்னா பல்லாண்டுங்கிற பல வருஷ காலம். அதாவது பெருமானே நீர் பல்லாண்டு இருக்கணும், அது எத்தனை வருஷ காலம்னா பல்லாண்டு, அது பல வருஷ காலம் நான் பாடுவேன். சரி, பெருமாள் எத்தனை வருஷ காலம் இருக்கணும்னா பல்லாண்டு பல்லாண்டு பல ஆயிரத்தாண்டு பல கோடி 100,000. அதாவது வருஷம் வருஷமா கூட்டின்னு போங்க. 1000 வருஷம், கோடி வருஷம், 100,000 கோடி வருஷம் அப்படின்னு வருஷம் வருஷமா கூட்டின்னு போங்கன்னார். ஆனா இவர் நம்மாழ்வார் இல்லையா, வருஷ கணக்கே வேண்டாம், கல்பம் கல்பமா கூட்டிக்கோங்க. ஊழிதோர் ஊழி ஓவாது, அதாவது இந்த இடத்துல ஊழிதோர் ஊழி பல்லாண்டுன்னு அர்த்தம், ஊழிதோர் ஊழி வாழிய அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப என்ன கேட்டோம்னா இப்ப 2 அர்த்தம் இருக்கு. நான் பல்லாண்டு பாடணும்னா நான் பல வருஷ காலம் உன்னை பாடணும், உன்னை பல்லாண்டு பாடணும், நீ பல வருஷ காலம் இருக்கணும் பாடணும். அந்த மாதிரி நான் ஊழிதோர் ஊழி இருந்து பாடணும், நீரும் ஊழிதோர் ஊழி பல்லாண்டு. உமக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இல்ல, பல்லாண்டுங்கிறதா பல்லூழி பல்லூழி பல கோடி 100,000 ஊழி அப்படின்னு கல்பங்கல்பமாக ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னு அழகான விஷயம். ஓவாது, ஓவாதுங்கிற சொன்னேன். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியா, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம்னு எம்பெருமானார் சாதிச்ச மாதிரி ஒரு க்ஷணம் கூட இல்லாமல் எல்லா க்ஷணமும் பல்லாண்டு பாடும்படியாக அமைய வேணும். ஊழிதோர் ஊழி ஓவாது வாழியா என்று யாம் தொலை செய்யும் கொள். வாழியா வாழியான்னு அதை நான் நம்மாழ்வார் 2வது திருவிருத்தத்துல 2வது பாட்டிலே ஆரம்பிக்கிறார். வாழியன் தான் ஆரம்பிக்கிறார், ஆழ்வாருக்கும் அதுதான். ஆனா வாழியா என்று யாம் தொலை செய்யும் கொள் என்று நாங்கள் பாடும்படி எங்களுக்கு வாய்க்குமா, எம்பெருமான் அதற்கு சங்கல்பிப்பானா. இங்கே யாம் தொழ அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னால நாங்கள்லாம் போன பாசுரத்திலே சொன்ன பாகவதர்களோட நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பல்லாண்டு பாட இசையுமா கொள். எந்த பெருமானுக்கு யாவகை உலகமும் யாவரும் எல்லாம் மேல்வரும் பெரும்பாழ் காலத்து. சிருஷ்டி காலம் அப்படிங்கறத சொல்லணும்னா வேதத்துல அக்ரேன்னு வரும். முதல் காலத்துல எந்த காலத்துல அப்படின்னு கேட்டோம்னா ந சத்து ந அசத்து அப்படின்னா வரும். சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலம் அப்படின்னு. 100 இடத்துலன்னா பிரம்மா நேசானஹா அப்படின்னா வரும். இதம்பா அக்ரே நைவ கிஞ்சனாசீத் ந பிரம்மாசி ந பிருத்திவி நாந்தரிக்ஷம் ததச தேவசன் மனோ குரு தஸ்யாமிதின்னு. இதம்பா இதெல்லாம் எதுவுமே இல்லாது, எதுவுமே ஒண்ணுமே இல்லை. நான் அந்தரிக்ஷம் ந பிருத்திவி எதுவுமே ஒண்ணுமே இல்லாம இருந்தது அப்படின்னு ஆழ்வாரே பல இடத்துல சொல்லிருக்கார், வேறவும் பல இடத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு. அப்போ ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று, ஒண்ணுமே இல்லாத ஒரு காலம் அப்படின்னு பிரளய காலத்தை சொல்ற. அதான் பெரும்பாழ் காலம், ஏன்னா ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு காலம் அப்படின்னு இருந்தது. யாவகை உலகமும் யாவரும் இல்லா, எந்த லோகமும் இல்லை, எந்த வகையான லோகமும் கிடையாது, யாரும் எந்த ஜீவர்களும் யாருமே கிடையாது. ஏன்னா சில பிரளயங்கள்ல அவாந்தர பிரளயம், சில பிரளயத்துல மார்க்கண்டேயர் பிரளயத்துல வடபத்திர சாயை சேவிச்சார் அப்படின்னு இருக்கு. ஒரு பிரளய காலத்துல
பூமி எல்லாம் மூழ்கிவிட, அப்ப அந்த வெள்ளத்திலே மார்க்கண்டேயர் இருந்து அங்கே ஆல இலையிலே துயில் கொண்டிருந்த எம்பெருமானை சேவித்தார். அப்ப மார்க்கண்டேயர் இருக்கிற பிரளயம் அது. ஆனா இப்ப சொல்ற பிரளயம் யாருமே இல்லை, யாருமே இல்லாத ஒரு பிரளயம். அவாந்தர பிரளயத்துல ஏதோ ஒண்ணு ரெண்டு எல்லாம் இருக்கும், ஆனால் மகா பிரளயம் அப்படின்னு பெயர். சதுர்யுகம் ஒண்ணு முடிஞ்சோடனே ஒரு பிரளயம் ஒண்ணு வரும், அதெல்லாம் சாதாரண பிரளயம். இந்த மாதிரி பல சதுர்யுகங்கள்லாம் ஆகி பல கல்பங்கள் ஆகச்சு அப்போ ஒரு பிரளயம் வரும், அது மகா பிரளயம். அந்த காலத்தை இப்ப எடுக்கிற யாவகை உலகமும் பிரம்மா கிடையாது, சிவன் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது அந்த காலம். யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல் வரும் பெரும்பாழ் காலத்து, மேல்லாம் முன்னாடி பல காலமாக, வரும்னா வந்து கொண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். இனிமேல் வரும்னு அர்த்தம் தோணும் நமக்கு, ஆனால் அந்த அர்த்தம் இல்லை இங்க. அதனால பெரியாச்சான் பிள்ளை என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா அழகா எடுத்து சொல்ற. மேல் வரும் அப்படிங்கிறதுக்கு மேல் வரும், மேல் என்றது பண்டு, வரும் என்றது போன அப்படின்னு சொல்றாரு. அப்போ அனாதி காலமாக போன, அனாதி காலமா மேல் வரணும், அனாதின்னு இருக்காண்டா 2 பரார்த்த வருஷ காலமாக இருக்கும் இல்லையோ. அப்ப 2 பரார்த்த வருஷ காலமாக பண்டுன்னு சொல்றான். பண்டுன்னா ரொம்ப நாள் முன்னாடின்னு அர்த்தம். மலையாளத்துல இந்த வாக்கு ரொம்ப பிரசித்தம். அப்போ போன மேல் வரும் பெரும்பாழ் காலத்து, பெரும் பாழாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அது ஒரு பிரம்மாவனுடைய ஆயுஷ் தான் தீபரார்த்த வருஷ காலம். அந்த தீபரார்த்த வருஷ காலம் பிரம்மாவுடைய ஆயுஷ் காலம் சிருஷ்டி நடக்கும். மறுபடியும் அந்த பிரம்மாவுடைய ஆயுஷ் காலம் பிரளயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே அப்படின்னு யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல் வரும் பெரும்பாழ் காலத்து. இதனால என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, சிருஷ்டியில எதுவுமே இல்லாததுல இருந்து சிருஷ்டிச்சான் பாருங்கோ அப்படிங்கிறது. ஏதாவது ஒண்ணு இருந்தா அதுல இருந்து சிருஷ்டிப்பவர்கள் மனுஷர்கள். இது இருக்குன்னா இதை மாத்தி அதான் போடுவான். மரத்தை எடுத்து பெஞ்சு பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மரத்தை வெட்டினா தானே பெஞ்சு பண்ண முடியும், திடீர்னு பெஞ்சு பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்க ஒன்ன மாத்தி இன்னொன்னு பண்ணுவான், அப்படிதானே நடக்கும். ஆனா யாவகை உலகமும் யாவரும் இல்லா அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது சொல்றார். சூக்ஷ்மமா இருந்ததுங்கிற அர்த்தத்துல சொல்றார், இருக்கும்படி இல்லை. இது மேல் வரும் பெரும்பாழ் காலத்து இரும் பொருட்கெல்லாம் அரும்பெறல் தனிவித்து. இப்ப சேத்தனர்கள் இரும்பொருள்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணற்ற ஜீவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரும் பெறுவதற்கு அருமையானவன், அவர்களாலே துர்லபமாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக சொல்றாருன்னா, பெருமாள் அதை தான் சிந்திக்கிறாரா. இப்படியே இவர்கள் இருந்திருந்தா இவர்கள் அங்கேயே இருந்துட்டு இருப்பா, இவர்கள் என்னைக்கு என்னை வந்து அடைவது அப்படின்னு நினைத்து அவர்களை தன்னை அடைய செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். அதனால பொதுவாகவே ஜீவர்களாலே அடைய முடியாதபடி இருக்கிறவன் எம்பெருமான். எப்போ இந்த சிருஷ்டி காலத்திலேயே கூட அவனை அடைய முடியாமல் இருக்கான். இப்போ பிரளய காலத்துல அவனை எங்க அடையிறது? ஒண்ணும் கிடையாது. அப்ப இரும்பொருட்கெல்லாம் அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பிரளய காலத்துல அப்படியே சங்கல்பிச்சு அப்படியே மோட்சம் கொடுத்துள்ள முடியும். பிரளயம் தானே, பிரளயத்துல யாரும் ஒண்ணும் செய்ய போறது இல்லை. இப்ப யாரும் ஒண்ணும் செய்யாம இருந்தா அதான் பிரபத்தின்னா. அப்ப ஒரு கேள்வி கேட்டார், இப்ப பிரளய காலத்துல யாரும் ஒண்ணும் செய்யல, அப்ப மோட்சம் கொடுத்துடலாமே. சுதந்திரமாக எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரத்தினாலே கொடுக்கிறவனா இருந்தால் அப்ப கொடுக்கலாமே அப்படின்னா இல்ல, அவளுக்கு ஒரு யோக்கியதை பண்ணி வைத்து அதுக்கப்புறம் உபாயம் பண்ணி வைத்து கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமான் வச்சுருக்கான். எதுக்காக கேட்டானா, யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல் வரும் பெரும்பாழ் காலத்து இதுக்காக சொல்ல இரும்பொருட்கெல்லாம் அரும் பெறல். என்ன அர்த்தம் கேட்டான்னா, இந்த சிருஷ்டி காலத்திலேயே நாம எம்பெருமானை அடைய முடியாமல் இருக்கோம். நம்மை அதாவது அடைவதற்கு அருமையாக இருக்கக்கூடியவன், துர்லபனாக இருக்கக்கூடியவன். பிரளய காலத்துல இன்னும் துர்லபன், ஏன்னா உபாயம் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லையோ. அதனால அடியோடு துர்லபனா இருக்கிறத பார்த்து எம்பெருமான் தனி வித்து அப்போ சிருஷ்டிக்கிறான். ஒரு தனி வித்தாக இருக்கான். வித்துனா விதைன்னு அர்த்தம். விதைனா உபாதான காரணம் அப்படின்னு. எப்படி வித்திலிருந்து மரம் உண்டாச்சோ அந்த மாதிரி உபாதான காரணம். தனி அப்படின்னா அந்த உபாதான காரணத்திலே இந்த உண்டாக்குகிற வேற ஒரு ஆள் கிடையாது, அவனே நிமித்த காரணம் அப்படின்னு அர்த்தம். இது வேதம் அப்படிதான் சொல்ற வழக்கம்.
அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே தனி காரணம் தான் ஏகமேவ அத்விதீயம் அப்படிலாம் வேதம் சொல்றது. அதனால உபாதான காரணமாக இருக்கக்கூடியவன் தனிப்பட்ட உபாதான காரணமாக, வேற நிமித்த காரணமோ சககாரி காரணமோ எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தனி வித்து. ஏகோ ஹவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அத்விதீயனாக இருக்கக்கூடியவன், இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தனிவித்து ஒரு தானாகி, அப்படிப்பட்ட ஒரு தானாக இருக்க, தானே ஒருவனாக இருக்கக்கூடியவன். வேற தேவர்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன கேட்டா, பிரார்த்திக்க கூட யாரும் இல்லை. ஏன்னா இரும்பொருட்கெல்லாம் ஏன்னு கேட்டோம்னா, எங்களை சிருஷ்டிக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்காமல் யாரா ஒருத்தர் போய் எங்களை சிருஷ்டிக்கணுமேன்னு பிரார்த்திச்சு அப்ப எம்பெருமான் சிருஷ்டித்தானா அப்படின்னா, பிரார்த்திக்கிறதுக்கு கூட யாருமே இல்லையே, பிரார்த்திக்கக்கூடிய நிலையிலே ஒருவருமே இல்லையே. அப்படி இருக்கச்சே எம்பெருமான் சிருஷ்டித்தான் அப்படின்னு. இது சிருஷ்டி காலத்துல போய் யாராவது ஒருத்தர் பிரார்த்திச்சு சிருஷ்டிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது இல்லையோ. அதனால பொதுவாக சிருஷ்டிங்கிறது நிர்ஹேதுக கிருப்பையினாலே வருகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்புறம் அதனுடைய பிரசாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மற்ற உபாயங்கள்னாலே வருகிறது. அப்படி ஒரு தானாகி தெய்வனான்முக, இப்படி ஒரு தானாக இருந்து கொண்டு தெய்வனான்முக கொழுமுளை ஈன்று மொத்தமே செய்வது இவன் தான், வேற காரணம் எதுவுமே கிடையாது என்றுபடி இருந்தவன். இங்க பெரியாச்சாம்பிள்ளை ஒரு விஷயம் சொல்ற, கோயிலிலே அப்படின்னு, கோயிலுக்கு ஸ்ரீ மதுர்கவிதாசரை நிர்வாகராக விட்டா போலே பிரம்மாவை சிருஷ்டிக்காக உண்டாக்கினான். அதாவது தெய்வநான்முக கொழுமுளை ஈன்று அப்படின்னு வருது. தெய்வ நான்முகம், நான்முகன்னு பிரம்மா, அவரையே தெய்வம் ஆக்கினான். ஏன்னா நீயே சிருஷ்டி பண்ணு, சிருஷ்டிக்கிற தெய்வம்னு ஒண்ணு சொல்லட்டும் அப்படின்னு அவனையே ஒரு கொழுமுளையாக, ஒரு அங்குரமாக, எம்பெருமான் வித்தாக இருக்கிறான், நான்முகன் முளையாக இருக்கிறான். உலகங்கிறது அதிலிருந்து வந்த பழமாகவோ இல்ல மரமாகவோ அப்படி உலகம் ஆகிறது. அதனால ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை ஈன்று அப்படிங்கிற விரிவாச்சம்பள்ளி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, மதுர்கவிதாசன் ஒருத்தர் இருந்தாராம் முன்னாடி. கோயில்ல எல்லா காரியத்தையும் பார்த்துக்கோன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டாலாம். ஏன்னா அவரோட செய்வார் போல இருக்கு. அப்படின்னு கேட்டா பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, பிரம்மாவை சிருஷ்டிச்சு நீ சிருஷ்டிக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு பிரம்மா கிட்ட விட்டா மாதிரி. ஆனா என்ன கேட்டா, பிரம்மாவுக்குள்ள இருந்து பெருமாள் தானே நடத்துற. அந்த மாதிரி ஆச்சாரியர்களா இருக்கிற என்ன பண்ணுவாங்க கேட்டா, தன்னுடைய சிஷ்யாவை கூட நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆச்சாரியர்கள் நடத்தாதான் அர்த்தம். அந்த மாதிரி மதுரவிதாசர் கூட்டு பார்த்து அப்படி சொன்னாராம் பகவத் ராமானுஜர் போல இருக்கு. அந்த மாதிரியாக இது நடக்கிறது அப்படின்னு. தெய்வ நான்முக கொழுமுளை ஈன்று, நான்முகனை சிருஷ்டித்து மாத்திரம் இல்லாமல் அவனை தெய்வமாக ஆக்கி, ஏதாவது பிரம்மாவுக்கும் இதெல்லாம் சிருஷ்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தியை பிரம்மாவுக்கு, நீ எல்லாத்தையும் சிருஷ்டின்னா சிருஷ்டிக்க முடியுமானா சிருஷ்டிக்க முடியும் அப்படிங்கிற சக்தியும் பிரம்மாவுக்கு கொடுத்து, அப்புறம் முக்கன் ஈசனோடு தேவு பல நுதலி, சரி பிரம்மாவே போருமே அப்படின்னு கேட்டா, ஐயோ பாவம் அவரே எல்லா காரியம் பண்ணுவார, சிருஷ்டிக்கணும் சம்ஹாரம் பண்ணணும் எல்லாம் அவரே பண்றது காரணம், அதுக்கு வேற ஒருத்தரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ருத்ரனை சிருஷ்டிச்சார். முக்கன் ஈசன் அப்படின்னு 3 கண்ணுடைய ருத்ரனை சிருஷ்டிக்கிறார். ஏன்னா இவர் சம்ஹாரம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 2 விஷயம் இருக்குங்கிற. முதல் விஷயம் அயோபாவம் பிரம்மான்னு ஒண்ணு, ஆனா அவன் ஒருவனமே 3 காரியமும் செய்ய மாட்டானேங்கிற. ஒருத்தனையே கொடுத்து 3 காரியம் செய்ய அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால கூட ஒருத்தருக்கு அவருக்கு ருத்ரனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு 3வது தானே எடுத்துட்டார் அப்படின்னு விஷ்ணுவாக இருந்து தானே எடுத்துக்கிறார். ரட்சணம் முடியும், ரட்சணத்தை இன்னொருத்தர் கொண்டு செஞ்சா நல்லா இருக்காது. அதனால தானே எடுத்துக்கிறார். ரட்சணங்கிறது நன்னா பண்ணணும் முடியும். அதுக்காக இது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னு கேட்டான்னா, முக்கன் ஈசனோடு ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை ஈன்று முக்கன் ஈசனோடு தேவு பல நுதலி அப்படின்னு. பல தெய்வங்கள் அவரவர்களுடைய ருச்சிக்கு ஏத்த மாதிரி. பிரம்மாவையே ஆசிரிக்கிறோன்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கா. ஆனா சிவனை ஆசிரிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. சிவனுக்கு கூட யாகம் குறைவா இருக்கு, ஆனா இந்திரனுக்கு யாகங்கள் நிறைய இருக்கு. இப்படி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. அதனால தேவு பல நுதலி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சம்ஹாரம் பண்றவருக்குன்னு சில சுபாவங்கள் வேணும், சிருஷ்டிக்கிறவருக்குன்னு சில சுபாவங்கள் வேணும். சிருஷ்டிக்கிறவருக்கு ரஜோகுணம் இருக்கணும், சம்ஹாரம் பண்றவருக்கு தமோ குணம் இருக்கணும்.
இவரே இதையும் பண்றார், சிருஷ்டியும் பண்றார், சம்மாரம் பண்றார் அப்படிங்கிறது இவாளை கொண்டு பண்றதுக்கெல்லாம் வராது. அதனால என்ன பண்றான்னு கேட்டான்னு, அதுக்காகனே ஒருத்தர் வேதத்துல அடிக்கடி வரும், ருத்ரன் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு. ருத்ரோவை குரூரோ தேவானாம் அப்படின்னு. ருத்ரன் தான் குரூரமானவர், ஏன்னா சம்ஹாரம் பண்றாரோ இல்லையோ, அவரை சிருஷ்டிச்சு அதுக்காக தான். அதனால ருத்ரோ சோசியத்து சோசியது ருத்ரோவை குரூர, ருத்ரன் தான் தேவர்கள குரூரமானவன், ஏன்னா சம்ஹாரம் பண்றார் அப்படின்னுங்கிற அர்த்தத்துல வரும். அப்புறம் முக்கணீசனோடு தேவுபல நுதலி, பிரம்மாவே கொண்டு சிவனை சிருஷ்டிச்சான் இருக்கு, இல்ல பெருமாளே தன்னுடைய திருமையிலிருந்து சிவனை சிருஷ்டிச்சார் அப்படின்லாம் இருக்கு. இன்னும் பல தெய்வங்கள் யார் யார் இருக்காளோ எல்லா தெய்வங்களையும் உண்டாக்கி, நுதலி அப்படின்னா சங்கல்பித்துன்னு அர்த்தம் சொன்னேன். அதாவது சிருஷ்டிப்பதும் சங்கல்பிதும் ரெண்டும் எம்பெருமானுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு. சதபோதப்யதா சதவஸ்தப்துவா இதகம் சர்வம் சிருஜதான்னு வரும். சங்கல்பம் பண்ணி எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான் அப்படின்னு வரும். அதனால என்ன அர்த்தம் கேட்டா, சங்கல்பம் தவிர வேற எதுவும் பண்ணலன்னு அர்த்தம். சிருஷ்டிக்கிறதும் கையால காலால எதுவும் பண்ணல, சங்கல்பத்தினாலே நடக்குது. முக்கணீசனோடு தேவுபல நுதலி மூ உலகம் விளைத்த உந்தி, ஒரு விதமான உலகம் இல்லாத காலத்து, அதுக்கப்புறம் மூ உலகம் கீழும் மேலுமாக இருக்கக்கூடிய சகல லோகத்தையும் சிருஷ்டித்தவன் எம்பெருமான். அவன் தன்னுடைய மாபெரும் சரீரத்தினாலே சங்கல்பித்து பண்ணாங்கிறது கிடையாது. மூ உலகம் விளைத்த உந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய திருநாபிக் கமலம் அப்படின்னு, திருவுந்தி என்பது பத்மமாய் அது அது அடியாக ஆயிற்று, லீலா விபூதி அடைய உண்டாக்கிட்டுங்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு தாமரை பூவா, அந்த தாமரை பூல இருந்து மொத்தத்தையும் சிருஷ்டிச்சானாம் அப்படின்னு. அப்படி சிருஷ்டிச்சோன்னு எப்படியா இருக்கணும்னா, மாயக்கடவுள் மாமுதல் அடியே, இதான் மாயக்கடவுள், ஆச்சரியமான ஒரு கடவுள் அப்படின்னு. ஆச்சரிய லீலைகள் செய்யக்கூடியவன் அப்படின்ட்டு. மாயக்கடவுள் மாமுதல் அடியே, மாமுதல்னா பரம காரணமானவன் அப்படின்னு அர்த்தம், அவனுடைய திருவடி அப்படின்னு. அப்போ மாயக்கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய மாமுதல், அந்த மாயக்கடவுளாக இருக்கக்கூடியவன் மாமுதல், அந்த மாமுதலான எம்பெருமானுடைய அடி, திருவடி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பல விதமா அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னா, மாயக்கடவுள் மாமுதல் அடியே ஒண்ணு, மாமுதல் மாயக்கடவுள் அப்படின்னு ஒண்ணு. உலகத்துக்கெல்லாம் பெரிய மகா காரணமாக இருக்கக்கூடிய மாயக்கடவுள் எம்பெருமான். இல்ல எம்பெருமானுடைய அடி இருக்கும் இல்லையோ, அது மாமுதல் அடி அப்படின்னு கூட்டு ஆச்சரியமான சக்தியுடைய திருவடி அப்படின்னா அர்த்தம் சொல்லலாம். இப்படி பல விதமா அர்த்தம் சொல்லலாம். மாயக்கடவுள் மாமுதல் அடியே வாழியவென்று யாம் தொட இசையும் கொல் அப்படின்னு அதுல சேர்த்துக்கணும். அந்த திருவடியே வாழியா வாழியா என்று நாம் தொழுது இருக்கும்படியாக, அதையே சேவித்துக் கொண்டு இருக்கும்படியாக, உன்னுடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு சேவடி செவி திருக்காப்பூன்னு சொல்லும்படியாக மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இசையும் கொள், நமக்கு வாய்க்குங்கொள்னு அர்த்தம். நமக்கு கிட்டுமா, நம்மளால் வாய்க்குங்கொள் பாட்டே சதிக்கிறது இல்லையா, அந்த மாதிரியாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். பல்லாண்டு பாடுதலை கொடுத்து பாகவதருடன் சேர்ந்து பல்லாண்டு பாடுவதை குறித்து ஆழ்வார் அருளை செய்கிற ஆச்சரியமான விஷயம். இங்கே அழகா ஒரு விஷயம் சொல்ற, திருவாச்சம்பிள்ளை சாதிக்கிறார். எல்லாரும் எம்பெருமான் கிட்ட போய் பல்லாண்டு பாடுறாளாம். மொத்த பேரும் யாருக்கு பல்லாண்டு பாடுறான்னா, தனக்கு பல்லாண்டு பாடிக்கிறான், நான் நல்லா இருக்கணும். அதாவது சதா இஷ்ட சித்தியர்த்தம் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் தானே. அர்ச்சனை என்ன கேட்டான்னா, அஸ்யமான ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர். பிறந்த நாளுக்கு போனா பிறந்த நாளுக்கு போனான்னா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா குழந்தை நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே பண்றேன், நன்னா இருக்கணும் அப்படின்னு. எம்பெருமான் சன்னதியிலே போவர்கள்லாம் தனக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு போவார்கள். ஆனா ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் அப்படின்னு. யுராசா ஆஸ்தேன்னு வேதத்துல வரும். சுப்ரஜாஸ்தமாசா ஆஸ்தேன், நல்ல ஆயுஷ் வேணும், நல்ல சுப்ரஜாஸ்தம் தான். யாருக்கு வேணும்னா யாகம் பண்றவனுக்கு வேணும் தான் கேட்கறான். யாகம் பண்ணுகிறானே நான், எனக்கு வேணும். பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதிம் பாகி மாம்
என்ன ரட்சி அப்படின்னு வரும். யஜ்ஞனியம், யஜ்ஞம் நடத்துகிற என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு ஒரு மந்திரங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. பெருமாள் கிட்ட அப்படி பிரார்த்திக்கிறது தப்புன்னு சொல்லல இப்போ. ஏன்னா உன்னை சேவிக்க முடியாக நான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஆழ்வார்கள் என்ன அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள். சாதாரணமானவர்கள் எம்பெருமானுக்கு ஏன் பல்லாண்டு பாடல அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு எதுக்கு பல்லாண்டு பாடணும்? அவன் பல்லாண்டு இருக்கிறவன் தானே, நம்மள மாதிரி கிடையாதே. அதாவது நமக்கெல்லாம் ஆயுஷ் இருக்கு. அந்த ஆயுஷ் நாம இருப்போமா? நம்மளும் நிறைய ஆசைப்படலை. 1000 பல கோடி 100,000 இருக்கணும் கேட்கல. 100 வயசுக்கு மேல யாரும் ஆசைப்பட போறது இல்லை. என்ன ஆளணும்? ஏன்னா அதுதான் விதிச்சு இருக்கு. நாம தான் இருப்போமா இல்லையாங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கு. எம்பெருமான் அனாதியாக அனந்தனாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் இருப்பான் அல்லவா? அதனால எம்பெருமானுக்கு தனியா பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால சாதாரணமானவர்கள் அவரவர்கள் தனக்கு பல க்ஷேமங்களை எல்லாம் வேணும் என்பதாக தன்னுடைய பல்லாண்டை நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படின்னா செப்ப ஆழ்வார்கள்லாம் பெருமாளுக்கு ஏன் பல்லாண்டு பாடுறா அப்படின்னா, நித்திய சூரிகள் கூட பல்லாண்டு பாடுறாலாம் எம்பெருமானுக்கு. தேசியன் பாடினார் இல்லையா? தேசியன் அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இங்க ஏன் சீவை குண்டத்தை கூட பல்லாண்டு பாடுறார் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு என்ன சொல்றா, அஸ்தான பயசங்கா அப்படின்னு ஒண்ணு சொல்ற. பெருமாள் கிட்ட அஸ்தான பயசங்கா. ஏன்? அதாவது பெருமாள் கிட்ட பயம் கிடையாது, ஆனா கூட இவாளுக்கு ஒரு பயசங்கா வந்துடுறது. ஏன் வந்துடுறது அப்படின்னு கேட்டா, பரம போக்கியமா இருக்கிறபடினா, போக்கியமான வஸ்து கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப முதல்ல அது நல்லா இருக்கணுமே அப்படின்னு தோணும், நிலையா இருக்கணுமே அப்படின்னு தோணும். இது பத்திரமா எடுத்து முதல்ல உள்ளவை அப்படின்னு. நல்ல வஸ்து கிடைச்சிருக்கணும், முதல்ல எடுத்து பத்திரமா உள்ளவை, ஏன்னா அது நிலையா இருக்கணும். ஆனா எம்பெருமான் பரம போக்கியமா இருக்கிறபடினால, பரம போக்கியமான வஸ்து நிலையா இருக்கணுமே அப்படிங்கிறபடினால எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடணும். அவனை நாம அனுபவிக்கிறோங்கிறது இருக்கட்டும். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்ற 1000 பல்லாண்டுங்கிற பெரியாழ்வார். எனக்கும் உனக்கும் சேர்த்து. அங்க பெரியாழ்வார் தனக்கு பல்லாண்டு வேண்டாம்னு சொல்லல, அடியோமோடும் தான் சொல்லிருக்க. அடியோமோடும் நின்னோடும், அதான் நீ பல்லாண்டு இருக்கணும், உனக்கு பல்லாண்டு பாட நான் இருக்கணும் அப்படின்னு வரணும். அதனால போக்கியமான வஸ்துங்கிறது ஸ்திரமாக இருக்கணும் அல்லவா? அதுக்காக பல்லாண்டு பாடுகிறார்கள். அதுல அஸ்தானத்துல பயசங்கா வருகிறது அவருக்கு. ஏன்னா பரம போக்கியமா இருக்காச்சே, அது இருக்கணுமேன்னு ஒரு கவலை வருது. அதுக்கு சுவாமி தேசிகன் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அஸ்தானத்துல போய் பயசங்கா நல்ல ஞானிகளுக்கு எப்படி வரும்? ஏன்னா எம்பெருமானுக்கு பயம், எம்பெருமானுக்கு ஆபத்து வந்துருவோன்னு பயம். இது சாதாரணமானவர்களுக்கு வரலாம், ஞானிகளுக்கு இது வரத்துக்கு பிரசக்தி இல்லை. குறிப்பா நித்திய சூரியனுக்கு வர முடியாது. ஏன்னா அவர்களுக்கு நித்திய ஞானம் சர்வ ஞானம் இருக்கா. அப்ப அவளுக்கு பயசங்கா எப்படி வரும் கேட்டானா, பயசங்கா வரல, பயசங்கா வருமளவு பரிவு உடையவர்கள் அப்படின்னு சாதிக்கிற. ரொம்ப பரிவு இருந்தா தானே பயசங்கா வரும். ஐயோ என்ன ஆயிடுமோ பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாள் கிட்ட பரிவு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு பயசங்கா நமக்கெல்லாம் வருமா. நித்திய சூரிகளுக்கு அந்த பரிவு இருக்கிறபடினால பயசங்கா கிடையாது. ஆனா அதுக்கு தேவையான அளவு பரிவு, பூர்ணமான பரிவு உள்ளவர்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற. ஆக அந்த மாதிரி ரீதியிலே இங்க ஊழிதோர் ஊழியோவாது வாழியவென்று யாம் தொலை செய்யும் கொள் யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல்வரும் பெரும்பாழ் காலத்து இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தணிவித்து ஒரு தானாகி தெய்வனான் முகக் கொழுமுனை ஈன்று முக்கணீசனோடு தேவுபல நுதறி மூவுலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் மாமுதலடியே. ஆழ்வாரெம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.